மேற்கொண்ட தலைவரின் விழுதுகள் பூட்டு பாலா சவுண்டு ஜெடிஸ் பூட்டு பால சவுண்டு ஜெடிஸ் குருட்டடி வசந்த் முரட்டடி மகேஷ் எங்களே பாம்பு விக்கி சாரப்பாம்பு விக்கியா ராவடி மனோஜ் பன்னாட பாரதி பன்னாட கொள்ளு கார்த்தி கொள்ளு கார்த்தியா குட்டிமணி பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எட்டர்னல்ஸ் மூவியோட பிரேக் டவுன் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஷாங்ஷி படத்தோட பிரேக் டவுன் போட்டிருப்போம், மறக்காதவங்க செக் பண்ணிட்டு வாங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டர்னல்ஸ் மூவியோட பிரேக் டவுனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த எட்டர்னல்ஸ் மூவி கூட எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி தான். லைக் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு மார்வல் படம் அப்படின்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது மார்வல் படம்ன்ற ஃபீலே உங்களுக்கு கொடுக்காது, இது வேறு ஏதோ ஒரு வித்தியாசமான படமோட வேறு யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். நடுவில் அந்த மார்வல் ரெஃபரன்ஸ் மட்டும் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அது மார்வல் படமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி நினச்சிருவீங்க. பட் ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா அந்த படம் பயங்கரமான கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு, நிறைய கிரிட்டிக்ஸுமே வாங்குச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ராட்டன் டொமேட்டோஸில் ரொம்ப கம்மியான ஸ்கோர் அந்த படத்துக்கு கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் MCU மூவிஸ்லேயே ஒன் ஆஃப் தி லோ ரேட்டிங் வாங்கின படம் அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த படம் தான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமே கொஞ்சம் அடி வாங்கின படம் தான். பட் படமாக பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்துட்டு அவ்வளோ மொக்க படம் நான் சொல்ல மாட்டேன். ஓவரால் ஒரு படமாக நீங்கள் ஓவரால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக விஷயம் தெரியாதுங்க. ஓகேப்பா, இது ஒரு படம் போட்டிருக்கு ஜாலியாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்து முடிச்சிடுவீங்க. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்குது, இது என்னடா விஷயம் மேட்ரு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஏகப்பட்ட மேட்ரஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்துட்டு நிறையவே கொஞ்சம் முரண்பாடாக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட்லேயே ஏகப்பட்ட முரண்பாடு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனாக மெயின் ஆளுன்றது யாருமே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு வில்லன்ஸ் தான் பிடிக்குமா, ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே மெயின் வில்லன் நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது. இந்த படத்தில் பர்டிகுலராக யாரா மெயின் வில்லன், ஒரு மிகப்பெரிய த்ரெட் யார் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பாசிபிளி அந்த செலஸ்டியல் தான் இருக்கும். ஆனால் செலஸ்டியலை ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் நேரம் தான் பார்த்துருப்போம், ஆனால் அவங்களுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. பத்தாவதுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 10 செலஸ்டியல்ஸ் இருக்காங்க, 10 கேரக்டருக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு கேரக்டர் டெப்த்தோ டெவலப்மெண்ட்டோ எதுவுமே இருக்காது, ஒரு ஃப்ளாட்டாக தான் காமிச்சிருந்துருப்பாங்க. பாசிபிளி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸாக கொடுத்துருக்கலாம், ஒரு சீரியஸாக கொடுத்துருந்தா வேணால் இந்த படம் பார்த்தீங்கன்னா பாசிபிளி ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு எபிசோடுன்னு இப்போ தனியாக ஒதுக்கி 10 எபிசோடுக்கு 10 கேரக்டரையும் வச்சு கொஞ்சம் டெப்த்தாக அந்த கதையை சொல்லியிருக்கலாம், நமக்கு இன்னுமே அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் விடுங்க, அதோட முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த படத்தோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பைபிளில் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த பிகினிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 6 சிங்குலாரிட்டிஸ் உருவாச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த யூனிவர்ஸ் கிரியேஷன் டைமில். வேறு என்ன இல்லைங்க, 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் சொல்கிறாங்க. அந்த 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த 6 சிங்குலாரிட்டிஸ் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. வேலை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த செலஸ்டியல்ஸ் எப்படி உருவானாங்க, அப்புறம் என்னாச்சு, அப்புறம் டிவியன்ஸ் உருவானது, இந்த கதை எல்லாத்தையுமே நமக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை இந்த படத்தோட கதையை பற்றி ஷார்ட்டாக சொன்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ஃபோர்ஜ் உருவாகி அதன் மூலமாக தான் இட்டர்னல்ஸை உருவாக்குறாங்க இந்த செலஸ்டியல்ஸ். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க டிவியன்ஸை உருவாக்கிடுறாங்க. இட்டர்னல்ஸ்க்கு முன்னாடி டிவியன்ஸை உருவாக்கி அவங்க எதுக்காக உருவாக்குறாங்கன்னா, பல உலகத்தில் பல உயிர்கள் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்ஸ் இருக்கும், பிரேஸும் இருக்கும். ஸோ அந்த இறையாக இருக்கிற உயிரினங்கள் தான் ஹை இன்டெலிஜென்ட் உயிரினமாக இருக்குது. ஸோ அதுங்களை மற்ற உயிரினம் வேட்டையாடிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக தான் டிவியன்ஸை உருவாக்கி விட்டுருப்பாரு. பட் டிவியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பித்து பிடிச்சி போய் அது டேரெக்டாக அந்த இன்டெலிஜென்ட் லைஃபை லைக் மனுஷங்க மாதிரி இருக்கவங்களே டேரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிவியன்ஸ் அழிக்கிறதுக்காக செலஸ்டியல்ஸ் இட்டர்னல்ஸை உருவாக்கி அமைச்சு விட்டுருந்துருக்காங்க. வேர்ல்டு ஃபோர்ஜில் உருவாக்கப்பட்ட இட்டர்னல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல உலகங்களுக்கு போய் இந்த டிவியன்ஸையும் அழிச்சு அந்த உலகத்தில் இருக்கிற செலஸ்டியல் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு உலகத்துலையுமே ஒவ்வொரு செலஸ்டியல் பார்த்தீங்கன்னா ஒரு சீடு இருக்கும். அந்த சீடு அந்த உலகத்தில் இன்டெலிஜென்ட் லைஃப் டெவலப் ஆக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியாக ஆரம்பிப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் பெருசானதுக்கப்புறம் அது மொத்த உலகத்தையுமே அழிச்சிட்டு வெளியே வந்து அதன் மூலமாக இன்னும் பல உலகங்களை உருவாக்குவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இட்டர்னல்ஸோட அந்த ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் பிரேக் ஆகிற இடம் தான் இந்த படம். இதில் சில பல முரண்பாடு இருக்கிறதுனால தான் படம் கொஞ்சம் அடி வாங்குச்சு. அண்ட் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டோமோன்ற அந்த ஷிப் மூலமாக எல்லாருமே பூமிக்கு வராங்க. பூமியில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிவியன்ஸ் மனுஷங்களை அட்டாக் பண்ணுது, எட்டர்னல்ஸ்லாம் சேர்ந்து காப்பாற்றுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கத்தி கிடைக்கும். அந்த கத்தி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம சர்சி வந்துட்டு ஒரு சாதாரண கல் கத்தியை ஒரு வித்தியாசமான டேகரா, ஒரு கோல்டன் டேகர் மாதிரி மாற்றி விட்டுருப்பாங்க. அதை பற்றி ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபெக்டாக காட்டியிருந்திருப்பாங்க. சர்சியில் பார்த்துட்டு நினைப்பா, ஏடா நான் உருவாக்கினது எனக்கே படம் போட்டு காட்டுறீங்களாடா அப்படின்னு. பட் அந்த ஒரு ஆர்டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரியல் லைஃப்லேயே அப்படி ஒரு ஆர்டிஃபெக்ட் இருக்குங்க, ரியல் லைஃப்லேயே அப்படி ஒன்று இருக்குது. அதை தான் அந்த படத்துலையுமே காட்டியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா சர்சி
வந்துட்டு இப்போ நம்ம டேன் விட்மன் கூட சுத்தமாக காட்டியிருப்பாங்க. டேன் விட்மன் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா காமிக்ல ஆக்சுவலி இவர் தாங்க பிளாக் நைட். பிளாக் நைட் அப்படின்றது ஒரு மேண்டல் தான். இப்போ எப்படி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு அப்புறம் ஃபால்கன் கேப்டன் அமெரிக்கா இருக்காரு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் நைட்ன்றது ஒரு வகை மேண்டல் தான். இவருக்கு முன்னாடி இவர் அங்கிள் இருந்திருப்பாரு, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பாரு. காமிக் படி டேவ் விட்மன் 3வது பிளாக் நைட். போஸ்ட் கிரெடிட் சீன்ல கூட காட்டியிருந்திருப்பாங்க. அவர்கிட்ட கொடுக்குற அந்த மோதிரம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த ரேவன் கிரஸ்டோட சிம்பிள் இருக்கும். இதுதான் பிளாக் நைட்டோட சிம்பிள். அந்த ஒரு மோதிரத்தை சர்சி வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி காமிட்டிருந்திருப்பாங்க. லாஸ்ட்டில் கூட அவர் சொல்லுவார், நான் வந்துட்டு என்னோட குடும்ப ரகசியத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரோன்ற அந்த ஒரு டிவியன்ட் வரும். ஆல்ரெடி ஏஜாக் இது கொண்டுட்டதுனால அவங்ககிட்ட இருக்கிற அந்த மெமரிஸையும் அந்த ஒரு சென்டென்ஸையும் அட்டையை போட்ட மட்டும் இல்லாமல் பவரையும் அட்டையை போட்டுரும். ஸோ அதில் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க முடியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரைட் ஏகப்பட்ட இல்யூஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அந்த இல்யூஷன் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு தள்ளிடும். ஸ்ப்ரைட்டால் இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும், டூப்ளிகேஷன் பண்ண முடியாது. இதோட டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி நமக்கு லோக்கிலே சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அட்டாக் ஆன அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இக்கரிஸ்மே வந்துடுவான். இக்கரிஸ்மே வந்துட்டு அதை அடிச்சு போட்டு அந்த டிவியன்ட் அந்த இடத்த விட்டு எப்படி எஸ்கேப் ஆகி போயிடும். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இக்கரிஸும் டேனும் மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே வந்துட்டு ஜிஓடியில் நடிச்சிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நம்ம டேவ் விட்மன் தான் கிங் ஆஃப் த நார்த். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா காட்டிருப்பாங்க. ஆக்சுவலி ஜிஓடியில் கூட ஒரு டயலாக் வருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது நீ பிளாக்காக இருப்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எக்ஸாக்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பிளாக் நைட்டாக வந்திருக்காரு. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி இட்டர்னல்ஸை காட்டும் போது அந்த மார்வல் லோகோவை காட்டும் போது ஆரம்பத்தில் சூப்பர் ஹீரோஸை காட்டிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு செலஸ்டியல்ஸை காட்டுவாங்க. செலஸ்டியல்ஸை காட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹீரோஸை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்தோட ஆரம்பம் இந்த செலஸ்டியல்ஸ் தான் அப்படின்னு மாதிரி நமக்கு காட்டுறாங்க போட்டிருக்கு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் விட்டா பாருங்களேன், அதுக்கு முன்னாடி தான் அந்த ஜிஆர்சியோட லோகோ காட்டிருப்பாங்க, குளோபல் ரீபேட்ரியேஷன் கவுன்சில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்கே லைட்டாக சின்ன சின்ன இது மார்வல் கூட தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கங்கே லைட்டாக ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்சியோட ரூம்குள்ளே ஸ்பைட்டோட இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒன்று எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கத்தி வச்சு தான் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்சியோட முதுகுலேயே குத்திருப்பா. அதையுமே நமக்கு காட்டுறாங்க. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்காரி வந்துட்டு ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு எம்ராய்டு டேப்லெட் பற்றி கேட்டிருப்பாங்க. அது கிடைச்சிருக்காது. பட் லேட்டரானு பார்த்தீங்கன்னா அந்த எம்ராய்டு டேப்லெட்டை அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க, ஆர்டிஃபெக்ட். அது பேர் தான் எம்ராய்டு டேப்லெட். அதில் ஒரு வாசகம் இருக்கும், ஆஸ் எபவ் ஆஸ் பிலோ அப்படின்னு. மேலேயும் இருக்காங்க கீழேயும் இருக்காங்கன்ற மாதிரி. இதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே வந்துட்டு அரிஷம் செலஸ்டியலும் பூமிக்குலாம் அந்த டியாமட் செலஸ்டியலும் இருக்காங்க. ஸோ மேலேயும் கீழேயும் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்சி வந்துட்டு ஒரு மியூசியத்துக்குள்ளே போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எலும்பு கூட இருக்கும். ஆக்சுவலி ஒரு டெடிட்டட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்சி வந்துட்டு இந்த எலும்பு கூட டிவியண்ட்டாக மாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பாசிபிளி அது பார்த்தீங்கன்னா ஒரு டிவியண்ட்டோட எலும்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அண்ட் ஆரம்பத்தில் அவன் சர்சி எடுக்கிற அந்த லெசன்ஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஏபெக்ஸ் ப்ரெடேட்டரை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர் நான் ஆல்ரெடி சொன்னது அந்த டிவியன்ஸ் மாதிரி தான். ஸோ டிவியன்ஸ் மாதிரியும் மனுஷங்களை பார்த்தீங்கன்னா வேட்டையாடுது. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் தி ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர், அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அண்ட் பேபிலோனில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி ஏஜாக் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரைம் செலஸ்டியல். அவங்களால மட்டும்தான் ஆரிஷம் கூட பேச முடியும். ஆரிஷமே வந்து பேசுவார். ஆக்சுவலி ஆரிஷம்க்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தது பார்த்தீங்கன்னா டேவிட் கே அப்படின்னு சொல்ல போகிறாரு. தமிழில் யாரும் தெரிலங்க, பட் தமிழில் வாய்ஸ் ஃபெமிலியராக தான் இருக்குது. இங்கிலீஷில் வாய்ஸ் கொடுத்தவர் பேர் டேவிட் கே. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஆப்டிமஸ் பிரைம்க்கு வாய்ஸ் கொடுத்தவருங்க. அதுதான் வாய்ஸுங்கே கேட்ட மாதிரி இருக்குது. அடுத்து இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு எட்டர்னல் தேடி போனோம் அப்படின்னு சொல்லி அங்கே டேரெக்டாக கிங்கோ மீட் பண்ண போவாங்க. கிங்கோ பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் ஹீரோவாக இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு பின்னாடி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் ஷீல்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளைட்லேயுமே கூட எடுத்துட்டிங்கன்னா அங்கேயுமே ஒரு கேப்டன் அமெரிக்காவோட பழைய ஷீல்டு இருக்கும். ஸோ அவஞ்சஸ் ஒரு வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு போட்டிருக்கு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி நீ இத்தனை ஜென்ரேஷன்ஸாக உனக்கு வயசாகலன்றதை யார் நோட் பண்ணலையான்னு கேட்கும்போது எல்லாம் அது என் கொள்ளு தாத்தா, இது என் தாத்தா, எங்கள் அப்பா, நான் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஒருவேளை பாலிவுட் நிப்போட்டிசத்தை டேரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்களோ, சாரி இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுறாங்களோ. அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ கில்கமேஷை மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. கில்கமேஷும் தீனாவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு இடத்துல இருப்பாங்க. தீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு அந்த பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அவளை ஹாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் கில்கமேஷ் பொறுப்பில் தீனாவை விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல எப்படி பார்த்தீங்கன்னா தீனாவுமே சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்துல நம்ம கருணை கூட போவாங்க. கருணை விட்டான் பாருங்களேன். நம்ம கிங்கோக்கு வேலட்டாக கூட கருண் இருந்துகிட்டு இருப்பாரு, செக்ரட்டரி மாதிரி. ஆக்சுவலி அந்த இடத்துல கில்கமேஷ் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுவார், நீ அவளுக்கு வேலட்டா இல்லை பேட்மேனுக்கு ஆல்ஃப்ரெட் இருக்க மாதிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்மேனை ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்வலுக்குள்ளேயே டிசி காமிக்ஸ்லாம் இருக்கா? அண்ட் இன்னொரு விஷயத்தை விட்டு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஏஜாக்ஸ் எடுத்துருப்பாங்க. ஏஜாக்ஸ் எடுத்த அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜாக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சின்ன மார்பிள் குண்டு நம்ம சர்சியோட உடம்புக்குள்ள போந்துடும். ஸோ இப்போதைக்கு சர்சி தான் பிரைம் இட்டர்னல். நம்ம ஏஜாக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீ உண்மையாகவே அரிஷம் கிட்ட பேசினியான்னு 2 தடவை கேட்டிருப்பாரு. ஸோ இக்காரேஸ் ஆக்சுவலி நம்ம சர்சியை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் திரும்ப இந்த சீனுக்கு வந்தோன்னா கில்கமிஷும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கில்கமிஷ் ஒரு வார்த்தை சொல்லுவார். இதே மாதிரி தான் ஓடின் கூட டான்ஸ்பர்கில் நம்ம லாஃபியோட ஆர்மி எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. அண்ட் கிங்கோ கூட தோரி என் காலை சுற்றி வருவான், இப்போ அவஞ்சர் ஆனதுக்கப்புறம் என் கால் எடுக்கிறது இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. வெல்
தோரை பற்றியும் ஓடினை பற்றியும் இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களோடமே அவங்க வயசானவங்க தான். 7000 வருஷம் பர்சன்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம தோர் பார்த்தீங்கன்னா 1500 வருஷம் தான் பழசானவர். அதுக்கு முன்னாடி ஓடின் இருந்திருக்காப்புல. ஸோ ஓடினுக்கும் எட்டர்னல்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. எட்டர்னல்ஸ் இருக்காங்கன்றது ஓடினுக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல நம்ம சர்சிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே தெரிய வருது. நாம் எதுக்காக உருவாக்கப்பட்டோம், எதுக்கு அங்கே வந்திருக்கோன்றது எல்லாமே தெரியப்படுது. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க டைரெக்டாக ட்ரூயிகை பார்க்க போகிறாங்க. ட்ரூயிக் கூட அந்த இடத்துல இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரோடிவியன்ட் வந்து நம்ம கில்கமிஷை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு அவரோட பவர்ஸையுமே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இப்போதைக்கு அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கான்ஷியஸ்னஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுவுமே கிட்டத்தட்ட மனுஷன் மாதிரி மாறிட்டு இருக்குன்றதை காட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த டிவியன்ட்டுக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தது யாருன்னு, டிவியன்ட்டாக நடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பில் ஸ்கார்ஸ்கார்ட். வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம இட் படத்தில் பென்னி வைஸாக பார்த்துருந்துருப்பீங்கல்ல, அவரே தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து ஃபேஸ்டோஸை மீட் பண்ண போகிறாங்க. ஃபேஸ்டோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு ஆக்சுவலி ஃபேஸ்டோஸ் இந்த படத்தில் ஒரு கே கேரக்டராக காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் ஃபேஸ்டோஸ் கூட ஒரு பையனுமே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் வீட்டை பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காப்புல. அந்த இடத்துல அந்த டேபிள் என்ன வைப்ரேனியமா அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் உடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவன் வைப்ரேனியம் பார்த்தீங்கன்னா பாசிபிள் நம்ம இட்டர்னல்ஸ் அந்த வைப்ரேனியத்துக்கு ஏதாச்சும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இல்லை சொல்ல முடியாதுங்க. வக்காண்டான்ஸ்க்கு அந்த டெக்னாலஜி ஹெல்ப் ஆகிறதுக்கு நம்ம இவனே கூட நம்ம ஃபேஸ்டோஸே கூட காரணமாக இருந்திருக்கலாம். வக்காண்டாஸ் இருந்தவங்களுக்கு நம்ம ஃபேஸ்டோஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த சீனில் தான் நம்ம ஃபேஸ்டோஸோட பையன் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இக்காரிஸை பற்றி சூப்பர்மேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாப்புல. எப்பா காப்பி அடிச்சுக்கோன்றது இப்படி டேரெக்டாக சொல்லுவீங்க அப்படி தாங்க எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இக்காரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பர்மேன் ஒரு காப்பி மாதிரி தான். காப்பி அடிச்சதை கிட்டத்தட்ட அவங்களே ஒத்துக்கிட்டாங்க போல. ஒரு கடை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டோஸ் வந்துட்டு ஹிரோஷிமா நாகசாகியில் அந்த ஒரு பாம்பு அடிச்சதை பார்த்து வருத்தப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பாம்பை உருவாக்குறதுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இந்த யூனிவர்ஸில் இவர் தான் ஓப்பன் ஹைமரோ, ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஹைமரில் பார்த்துருப்போம், அவர் தான் இந்த இதெல்லாம் உருவாக்கி இருந்திருப்பாப்புல. ஓப்பன் ஹைமர் உருவாக்கின கொண்டு இங்கே ஃபேஸ்டோஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இந்த யூனிவர்ஸில் இவர் தான் ஓப்பன் ஹைமரோ. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து டோமோ ஷிப்புக்கு போகிறாங்க. டோமோவில் பார்த்தீங்கன்னா மக்காரி ஏகப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நம்ம தீனா கையில் ஒரு கத்தி இருக்கும். ஆக்சுவலி ஸ்ப்ரைட் அது எபோடி பிளேடான்னு கேட்கும்போது இது எக்ஸ்கேலிபர் அப்படி மென்ஷன் பண்ணிப்பாப்பில். கிங் ஆர்த்தருக்கு எப்போவுமே உன் மேலே க்ரஷ் இருக்கணும் மென்ஷன் பண்ணிப்பாப்பில். கிங் ஆர்த்தர், எக்ஸ்கேலிபர் எல்லாம் அவங்கள பற்றியாக மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் எபோடி பிளேடுன்னு சொல்லும் போது நம்ம பிளாக் நைட்டுமே மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் பிளாக் நைட்டோட அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்தாகி இக்காரிஸ் வந்துட்டு நான் தான் மேஜாக்க கொண்டன்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போய் அதுக்கப்புறம் சண்டை நடந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூனிமைண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக போவாங்க. யூனிமைண்டை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த செலஸ்டியல் எழுறது எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த தீவில் தான் பயங்கரமாக சண்டை நடக்கும். இந்த சண்டை முழுக்கவே இந்தியன் ஓஷன் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இட்டர்னல்ல இப்போ வந்து கேட்மேக்கா பிரேனியோட படத்தில் தாங்க காட்டியிருந்திருப்பாங்க அது என்ன மேட்டர்னு அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த இடத்துல சண்டை நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அவங்க ஸ்டைலில் அந்த மொத்த இடத்தையும் ராக்ஸ்லேருந்து தப்பிச்சுட்டு இருப்பாங்க. சர்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ராக்கை வந்துட்டு ஃபுல்லாக பறவையாக மாத்திர மாதிரி காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி நம்ம தேனோஸை பிளாக் ஹோல் அப்படியே ஒரு பட்டாம்பூச்சியாக மாற்றுவார் அதே மாதிரி ஒரு ட்ரிக்கு தான். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து இக்காரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்டோஸோட புடியிலேருந்து தப்பிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ் ஒன்று கொடுப்பாப்புல. காமிக்கில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஐகானிக் இக்காரிஸ் போஸு அதையுமே அங்கே கொடுத்துருந்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலஸ்டியில் வந்துட்டு நம்ம சர்சி அந்த யூனிமைட்டை யூஸ் பண்ணி மொத்தமாக எப்படி ஒரே வைக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட கொண்டுட்டா ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு செத்து போன செலஸ்டியலோட பாடியை வந்துட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. பாசிபிளி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அடமாண்டியம் எடுக்கிற இந்த இடத்துலேயே நம்ம அவெஞ்சர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த செலஸ்டியலையும் அடிச்சுட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஊர் தேடி போயிட்டு இருப்பாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரூயிக்கு, மக்காரி, தீனா இவங்களாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற உலகத்துலேயும் இதே மாதிரி எட்டர்னல்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம எமர்ஜென்ஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்திருப்பாங்க. சர்சி, ஃபேஸ்டோஸ், அப்புறம் நம்ம கிங்கோலாம் இருப்பாங்க. அண்ட் ஸ்ப்ரைட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இட்டர்னல் கிடையாது. அதனால் ஸ்ப்ரைட்டை மட்டும் விட்டுட்டு இவங்க 3 பேர்த்த மட்டும் அரிஷம் கூட்டு போயிருந்திருப்பாப்ல. அண்ட் அவங்க வந்துட்டு நான் இவனுங்களெல்லாம் விட்டுறேன், ஆனால் நீங்கள் ஒரு செலஸ்டியல் அழிச்சிருக்கீங்க, அதுக்காக உங்களை தூக்கிட்டு போய் நான் பார்க்குறேன் இந்த மனுஷங்க ஒர்த்தா இல்லையா அப்படின்னு, அதுக்கப்புறம் நான் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாப்ல. ஆக்சுவலி நம்ம அரிஷம் பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஒரு ஜட்ஜு தான், ஆரிஷம் த ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேலையை தான் இங்கேயும் பார்க்குறாரு. அண்ட் அவர் மறைஞ்சு போகும்போது ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகிற மாதிரியுமே காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் வந்திருக்கும். போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம ஏரோஸை காட்டியிருப்பாங்க. ஸ்டார் ஃபாக்ஸு தேனோஸோட பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி காமிக்லேயே பார்த்தீங்கன்னா தேனோஸ் வந்துட்டு ஒரு ஆஃப் இட்டர்னல், ஆஃப் டிவியன்ட் எல்லாம் கலந்த கலவை தான். படத்தில் அதை கம்ப்ளீட்டாக மாற்றிருந்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கூடவே ஒரு ட்ரோல் வந்திருக்கும். அதோட பேர் தான் பார்த்தீங்கன்னா பிப்பு. ஸோ நாங்கள் நண்பர்கள் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நாம் அவளை போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறதோட நிப்பாட்டிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோஸ்க்கு டீமே அந்த மார்பிள் கொண்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆள் தான் பிரைம் இன்டர்னல் போட்டிருக்கு. அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் ஓடும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரெடிட்ஸில் கூட நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. லைக் உலகத்தில் இருக்கிற மல்டிபிள் மித்தாலஜி, நார்ஸு, கிரீக்கு, எகிப்து, இந்தியன் மித்தாலஜி கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம எட்டர்னல்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட கடவுள்கள் மாதிரி தான் அவங்க எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா எட்டர்னல்ஸ் யாருன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ அதனால் எட்டர்னல்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு கடவுள் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க.
அந்த இடத்துல கூட நம்ம நட்ராஜர் சிலையை காட்டியிருப்பாங்க. ஒருவேளை நட்ராஜர் ஒரு இட்டர்னல்லோ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் கையில் கூட அந்த சிம்பிள் வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் கிரெடிட் சீன் நம்ம டேவ் பெட்மேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க அங்கிளோட மேன்ஷனுக்கு போய் அந்த இடத்துல இருந்து அந்த எபோனி பிளேட் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி காமிக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எபோனி பிளேட் இருக்குது. அந்த டப்பாவில் கூட எழுதியிருக்கோம் டெத் இஸ் மை ரிவார்டு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த கத்தி எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகை கேர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த கேர்ஸ் மூலமாக அவங்க சீக்கிரமாகவே செத்துருவாங்க. இந்த கத்தியை மட்டும் கையில் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரத்த வெறி அதிகமாயிரும். பார்க்குறவங்களெல்லாம் கொல்லணும் போல உள்ளுக்குள்ள ஒரு வெறி ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல இந்த கத்தி அவர் பார்க்குற மாதிரி காமிச்சிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தவர் இவரோட அங்கிள். இப்போ டேவ் விட்மேன் ஆக்சுவலி டேன் விட்மேன் அந்த பிளாக் நைட் போர்ஷனுக்கு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்கும், நீங்கள் இதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம பிளேடோட வாய்ஸ் தான். பிளேடு படம் எப்போ வரப்போதுனே தெரில, அது இன்டெஃபினட்டாக டிலே ஆகிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளேடு அந்த இடத்தையும் நமக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. மேபி ஒரு மூன் நைட் சீரிஸில் வரலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் மூன் நைட்லேயுமே வரல. இப்போதைக்கு மூன் நைட் சீசன் 2 இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீசன் 2 இல்லாமல் மூன் நைட் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டில் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம மூன் நைட்டு, டேவிட் மேன் அப்புறம் கூட நம்ம பிளேடெல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டில் அப்பியர் ஆகலாம். ஒருவேளை அது மிட் நைட் சன்ஸாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.